வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் 3 படங்களை தயாரிக்குது. ஒன்னு சேயோன், அந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஷெட்யூல் வெகு விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. அது தொடர்ச்சியா 1 மந்த் எடுத்து படத்தை முடிக்க போறாங்கிற மாதிரியான தகவல் வருது. அது ஒண்ணு. ரெண்டாவதாக KH-237 அந்த படத்தையுடைய படப்பிடிப்பு இன்னும் துவங்கல. அதுக்கான முன்னேற்பாடுகள், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் வெகு விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக ரஜினிகாந்த் 173, அதாவது அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிருச்சுன்னே தகவல் போட்டிருக்காங்க. தொடங்கியது தலைவர் 173 படப்பிடிப்பு அப்படின்னே போட்டிருக்காங்க. அதாவது இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கும், ராஜ்கமல் தயாரிக்கும் தலைவர் 173 படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னை பூந்தமல்லியில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டு தொடங்கி உள்ளதாக தகவல். முதற்கட்ட படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்காத நிலையில் பிற நடிகர்களின் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரஜினிகாந்த் இணையும் முதல் நாளே மாசான ஓப்பனிங் பாடல் காட்சியுடன் படப்பிடிப்பு துவங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஏற்கனவே ஒரு 2 முறை 2 டைரக்டர்ஸை பிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி அது ரெண்டுமே ஒர்க் ஆகலை. முதல்ல சுந்தர் சி பண்ணுவார்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி அது நடக்கலை. அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பண்ணுவார்னு சொன்னாங்க. அவர் என்ன காரணத்தினாலோ அவருடைய கதை ரஜினிக்கு பிடிக்கல போல் இருக்க, அவர் வேணான்ட்டாரு. இப்ப அஸ்வத் மாரிமுத்து தான் ரஜினி ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால படப்பிடிப்பை நடத்திட்டு அதுக்கப்புறம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெகு விரைவில் எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அபிஷியலா. நேற்றுக்கு ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்ருதிஹாசன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. டு மை ஃபேவரட் ஹியூமன், மை நம்பர் 1 ஆல்வேஸ், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. எனக்கு மிகவும் பிடித்த மனிதர், எப்போதும் என்னுடைய நம்பர் 1 நீங்கள் தான். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்பா, ஐ லவ் யூ. கமல்ஹாசன் குறித்து நடிகர் ஸ்ருதிஹாசன் இன்ஸ்டாகிராமில் பதிவு. கமல்ஹாசன் ஸ்ருதிஹாசன் ஒரே ஒரு படத்துல சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது. அது சபாஷ் நாயுடு. அது நடக்காம போனது வருத்தம் தான் நமக்கு. 2 பேரும் ஒரு படத்துலயாவது சேர்ந்து நடிக்கணும். அப்பா பொண்ணாவே நடிச்சா பிரமாதமா இருக்கும். இது உலகநாயகனை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஸ்ருதிஹாசனே ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க கமல் 60 மலருக்காக. அதுல அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நெஞ்சுரம் தைரியம் தன்னம்பிக்கைக்கு உங்களை விட சிறந்த உதாரண கர்த்தாவை இதுவரை நான் பார்த்ததில்லை அப்பா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகநாயகன் எப்பொழுதுமே மெரிட் தான் முக்கியம்னு நினைப்பாரு. அப்ப அதுக்கு உதாரணமா, நான் சினிமாவில் நடிக்க போவது தெரிந்து உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதை தேர்ந்தெடு என்று சொன்னதோடு என் விருப்பத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்து சந்தோஷம் தருகிறது. நான் உங்கள் மகள் என்பதற்காக யாரிடமும் நீங்கள் சிபாரிசு செய்யாமல் தானாக நீங்கி வர செய்தீர்கள். இப்போது என் வளர்ச்சியில் உங்களுக்கும் சந்தோஷம் என்பதை நினைத்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகநாயகன் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாரு, யார்கிட்டையும் போய் என் பொண்ணு வாய்ப்பு கொடு அப்படின்னா. அதே நேரத்தில் ஸ்ருதியும் நான் உலகநாயகன் மகள்ங்கிறதுக்காக ஒருத்தர் சான்ஸ் கொடுத்தாருன்னு வரக்கூடாது, என் திறமையில நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, இது ரெண்டுமே அதுல தெரியுது. ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு சூப்பர் விஷஸ் ஃப்ரம் ஸ்ருதி டு ஃபாதர் கமல்ஹாசன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், பல கோடி இதயங்களின் அன்பை பெற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் வாழ்த்துவதிலும் மற்றவர்களுடைய வெற்றியை பாராட்டுவதிலும் அவருக்கு நிகர் அவர்தான். ஏற்கனவே தேர்தல் வெற்றி பெற்ற பொழுதும் அதை மனதார பாராட்டி இருந்தார். இப்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அதாவது ஒரு காலத்துல உலகநாயகனுடைய பிறந்தநாள் அப்படின்னாலே நவம்பர் 7 அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு எப்பொழுதுமே விஜய் தவறாது கலந்து கொள்வார். அதுல ஒரு இது கூட வீடியோ கூட இருக்கும். குஷ்பு, நம்ம கமல் சாரு, விஜய் எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த இளமை இதோ பாட்டு ஓடும். அப்ப இவரை காமிப்பார், இளமை இதோன்னு கமல் விஜயை காமிப்பாரு. அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவார் விஜய். ஸோ அதெல்லாம் நினைவுக்கு வருது. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. விஜய், தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த சினிமா நாலேஜ், ஒரு கதையை உள்வாங்கிக்கிட்டார்னா
அந்த கதைக்கு யாரை கேஸ்ட் பண்ணணும், இந்த ரோலுக்கு யார் பொருத்தமா இருப்பா, என்ன பண்ணணுங்கிறதுல வந்து அவர் பயங்கரமான கில்லாடி. அவர் படங்கள்ல பாருங்களேன், அவர் வந்து நாகேஷ வில்லனா போட்டாரு. ஐயோ நாகேஷ் வில்லனா நாங்க அந்த படத்துல பிரமாதமா கரெக்டா பொருந்தி அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. கோவை சரளா போய் ஜோடியா அப்படின்னாங்க. அது வந்து சதிலீலாவதி எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுன்னு நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாகி அது கன்னடத்திலையும் ரீமேக் பண்ணி அது அங்கேயும் வெற்றி பெற அளவுக்கு அது கரெக்டா இருந்தது அந்த ஜோடி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் அது வந்து அந்த அந்த நாலேஜ் அவர் அந்த பிக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எல்லாருக்கும் அந்த திறமை இருக்காது. அது பாலச்சந்தர் ஸ்கூல்லேருந்து வந்ததாலோ என்னவோ அவருடைய அனுபவத்தினால அது ரொம்ப பக்காவா இருக்கும். அது சுரேஷ் கிருஷ்ணா சொன்னாரு என்னன்னா, சத்யா படத்துல வந்து கிட்டி வில்லனா முதல்ல வில்லனா நடிக்கிறாரு. அதுல வந்து அவரே தான் பேசுறாரு, டப்பிங் பேசுறாரு. படம் ஆல்மோஸ்ட் முடியிறப்ப என்ன பண்ணாராம் கமல் சார் வந்து, இதுல வந்து கிட்டி ரோலுக்கு வந்து எஸ்பிபி சாரை பேச வச்சா எப்படி இருக்கும், ஏன்னா இந்த ரோல் வந்து ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப நல்லவர் மாதிரியே இருக்கணும், அது கடைசியில தான் இவர் எவ்வளவு மோசமானவர்னு தெரியணும், அவர் மேல ஆடியன்ஸுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இவன் மோசமான ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு தோணக்கூடாது, ரொம்ப நல்லவன் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு எஸ்பிபி பேசினாருன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிறப்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கும், இவ்வளவு மோசமானவனா இவன் அப்படின்னு. அப்புறம் எஸ்பிபி சாரை கூப்பிட்டு கேட்டோன்னே அதுக்கு என்ன தாராளமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாரு. அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. பாருங்க கமல்ஹாசனுடைய அந்த அந்த இவரை பேச வச்சா கரெக்டா இருக்குங்கிற அந்த சென்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் அவர் வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஒரு படத்துல வரக்கூடிய அந்த மொத்த கதையை ஒரே பாட்டுல சொல்றது. இது வந்து சமீபத்துல ஒரு ஆர்ஜே ஹாசினி அவங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கடோத்கஜா சாங்கு அதுல வந்து இன்றோடு அனுமார் பக்தன் பிரம்மச்சரியம் முடிகிறது. அவர் கமல் வந்து அனுமார் பக்தரா இருப்பார் கமல் சம்பந்தத்துல. அவர் லவ் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப அந்த பிரம்மச்சரியம் முடிகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. அதுக்கப்புறம் இதுல மெயினான பிரச்சனை என்னன்னா, உலகநாயகன் கமலஹாசனுடைய வயிற்றுல வாட்ச வச்சு தைச்சிருவாங்க டாக்டர் சிம்ரன். ஸோ அதனாலதான் லவ் பண்ற மாதிரி நடிப்பாங்க அவர்கிட்ட, மற்றபடி உண்மையான லவ் எல்லாம் இருக்காது. அதுல வந்து ஒரு வரி வரும், இவர் கமல் பாடுவார், டிக் டிக் என்று சத்தம் உன்னாலே என்னுள்ளே கேட்கிறது அப்படிம்பாரு. ஏன்னா உள்ள வாட்ச் இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க பக் பக் என்று அங்கி உன்னாலே என்னுள்ளம் வேகின்றதே கண்ணான்னு அவங்க பாடுவாங்க. ஸோ இப்படி அப்ப ஒரு வரி வரும் என்னன்னா, ஒரே நாளில் காதல் நோய் தான் உன்னால் வந்ததே தோழி அப்படின்னு உடனே அந்த பெண் சொல்லுவாங்க, ஒரே ஊசி போட்டால் தான் போதும் உயிர் வாழும் தோழனே. அவங்களோட பிளான் என்னன்னா, கமல்ல வந்து ஒரு மயக்க ஊசி போட்டு திருப்பி ஆப்ரேட் பண்ணி அதை வெளியில எடுத்துட்டா கமலுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. படத்தோட கதையையும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டுக்குள்ள கவிஞர் வாலி பிரமாதமா சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.